விஜய் அவர்கள் அழுதாரு. அப்ப எல்லாரும் சோகமா பாத்தீங்க அடடா அப்படின்னு. 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. கோமாளி இல்லங்க, ஏமாளி. இன்னைக்கு சினிமால எல்லாரும் என்ன விளம்பரத்துக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் மட்டும்தான் என்னை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இயக்குனர் அறிவுத்துறா மாதிரி இயக்குனர்கள்லாம் குள்ளண்ணா உங்களுக்கு நிறையா திறமை இருக்கு, யாரும் பயன்படுத்துறது இல்லைல்ல, நீங்கள் மிகப்பெரிய நடிகராக வரலாம் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் என்கிட்ட பேசுவார். நான் அழுது வேணா உங்களுக்கு காமெடியா தெரியல, இதுதான் சார் உலகம். 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு. அப்ப எல்லாரும் சோகமா பாத்தீங்க அடடா அப்படின்னு. அப்ப எதுதாங்க உண்மை? எதுதான் உண்மை? அரசியல்வாதி பண்ணாது நாடகம், சினிமா நடிகர் பண்ணாது நாடகம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாமே நாடகம் தான், எல்லாமே நாடகம். சிரிச்சாக்க அது நாடகம், அழுதாக்க அது நாடகம். அப்போ எதுதான் உண்மை? சோசியல் மீடியா அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருச்சு. யாருக்குன்னா ஒரு உதவின்னு கேட்டாக்க அது வந்து கிண்டல் பண்ணுற நிலைமையாகி போச்சு. அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்குங்க. நான் வந்து நிறைய இடத்துல ரொம்ப சிரித்து ஜாலியாக வந்துட்டு போகிறேன். ஆனால் அது எனக்கு தான் தெரியாது உள்ள வழி என்னன்றது. நான் குடும்பஸ்தன், என் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கும் 4 பேர் பார்க்கும்போது வேணால் நான் வந்து கோமாளித்தனமாக தெரியலாம். நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நான் இப்போ கூட நான் அழுதாக்க அவர் தம்பி சொல்கிறாரு, ஒரு மனிதன் என்னதாங்க பண்ணுவான்ப்பா, என்னதான் பண்ணுவான், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இருந்தாலும் பரவாயில்ல, இயக்குனர் அறிவுத்துறா மாதிரி இயக்குனர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் சும்மா இப்போ கூட கேமரா முன்னாடி சொல்லணும் அப்படின்றக்காக சொல்லவில்லை. யாரு பண்ணாலும் அது கேலி கிண்டலாக தான் ஆகுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.